அந்தகன். இந்த அந்தகன் படம் 2018 வந்து அந்தாதுன் படத்தோட அபிஷியல் ரீமேக்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா நான் மேல சொன்ன அந்தாதுன் படத்தை பார்த்தது இல்ல. பட் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிற ஒருத்தரோட கண்ணு முன்னால ஒரு கொலை நடக்குது. அதன் பிறகு என்ன நடந்தது, அவர் ஏன் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாருன்னு இதை பேஸ் பண்ணி படம் எடுத்தாலே அந்த படம் ஒரு நல்ல த்ரில்லர் படமா வந்திருக்கும். இந்த அந்தகன் படத்துலயும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ற ஒரு சில நல்ல விஷயங்கள் இல்லாம இல்ல. ஆனா கார்த்திக் அவர்கள் ஏன் கார்த்திகாவே இந்த படத்துல நடிக்கணும்? பிரியா ஆனந்த் ஏன் தன்னோட மார்க்கெட்டை இழக்கணும்? சிம்ரனோட செகண்ட் இன்னிங்ஸ் ஏன் செல்ஃப் எடுக்காம இருக்கணும்? சமுத்திரகனி ஏன் மீண்டும் மீண்டும் பல படங்கள்ல சறுக்கணும்? ஊர்வசி, யோகி பாபு, KS ரவிக்குமார் போன்றவங்க ஏன் இந்த படத்துல முதல்ல இருக்கணும்னு நமக்கு பல கேள்விகளும் சில வருத்தங்களும் கண்டிப்பாக இருக்கதான் செய்யுது. பட் ஒரு காலத்துல சாக்லேட் பாயா வளம் வந்த நம்ம பிரசாந்த் அவர்கள் இப்போ சாக்லேட் பாய் மாதிரி இருந்தாலும் அவர் சூஸ் பண்ற கதையும் அதுல வர காட்சிகளும் சரியா இல்லைன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எந்த பயன் இருக்க போறது இல்லை. ஏன்னா இந்த படத்தை பார்த்து நான் அடைந்த கஷ்டத்தை என்னால வார்த்தைகள்ல விவரிக்க முடியல.